இந்த வீடியோவில் விஷால் அரசியலில் வருவது குறித்து சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றியும் அவர் சொன்ன கருத்துக்களால் ரஜினி ரசிகர்கள் அவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஷால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரத்னா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தற்போது அந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. ஆனாலும் அந்த ட்ரெய்லர் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பு பெறலன்னு சொல்லப்படுது. விஷால் கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெகா ஹிட் ஆகி 100 கோடி வரைக்கும் வசூலிச்சது. விஷால் தன்னுடைய கரியர்லேயே அவருடைய படம் 100 கோடி வசூலிச்சது அதுதான் முதல் தடவை. அதனால் விஷால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். அவருடைய ரசிகர்களும் அடுத்த படத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் அரியுடைய இயக்கத்தில் விஷால் ரத்னம் படத்தில் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே அரியுடைய இயக்கத்தில் தாமிரபரணி பூஜை ஆகிய படங்களில் விஷாலோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு. அதனால் அந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அதனால் இப்போது அரி இயக்கியிருக்க இந்த ரத்னம் படமும் நல்ல வரவேற்பு படம்ட்டு விஷாலுடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ இந்த படத்தோடைய ட்ரெயிலர் வெளியாகி இருக்கும்போது அந்த ட்ரெயிலர் அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. விஷால் பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராரு. அந்த மாதிரி சில வீடியோக்கள் இணையத்தில் வைரல் ஆகும். இந்த நிலையில் தான் விஷால் இன்னும் சில மாதங்களில் அரசியலுக்கு வருவார் அப்படின்ட்டு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது. மேலும் அவர் பாஜகவில் இருந்து செயல்படுவார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கேற்ற மாதிரியே விஷால் தன்னுடைய மக்கள் இயக்கக்கூடிய அறிமுகப்படுத்தியிருந்தார். காலத்தில் வேறு மாதிரியான கருத்து இருந்தால் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். இப்படி இருக்கும்பொழுது தற்போது விஷால் அரசியலுக்கு வருவது உறுதியாக இருக்குது. விஷால் அவரே நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இப்போ நடக்கிற மக்களவைத் தேர்தலில் அவர் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 நடக்கிற சட்டமன்ற தொகுதியில் அவர் கலந்துப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் தான் விஷால் தனியார் ஊடகத்துக்கு ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் அரசியல் வருகை கொடுத்து விஷால் கிட்ட கேள்வி கேட்டுறாங்க. அதுக்கு பதிலளிச்ச விஷால் நேரடியாக சொல்லணும்னா, ஆமாம் நான் அரசியலுக்கு வரேன், அதை விட்டுட்டு நான் வருவேன், வர நேரத்தில் வருவேன், அவர் சொன்னதான் வருவேன் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் அரசியலுக்கு வர்றது கண்டிப்பாக உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி சொன்னதால் இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இவர் மறைமுகமாக ரஜினி ஏதாவது கலாச்சிருக்காருங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ரஜினிகாந்தும் தான் அரசியலுக்கு வரப்போறதாக சொல்லியிருந்தாரு. அவர் தன்னோட முடிவு எடுக்கிறது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் இங்கே எப்போ அரசியலுக்கு வருவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாலாம் அவர் என்றைக்குமே ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டார். ஆண்டவன் நினச்சா வருவான், அதுவும் இல்லாமல் வேறு எதனா காரணம் சொல்லிடுவார். ரஜினி இந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னதை மனசில் வச்சு தான் விஷால் மறைமுகமாக ரஜினியை கலாச்சிருக்காரு அப்படின்ட்டு நெட்டிசன்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரஜினியோட ரசிகர்கள் எல்லாமே விஷாலை நேரத்தில் வரவேற்றுருக்காங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.